ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன வெங்காயத்தை ஊற்றி அருமையான ஒரு கார சட்னி இட்லிக்கு தோசைக்கு சைடிஷாக செய்கிறது எப்படி தான் காமிக்க போகிறேன். இந்த சட்னி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு இந்த சட்னி அரைச்ச கைக்கு தங்க காப்பே போடலான்னு ஒரு பாராட்டும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாட்டேருந்தும் வரும். அவ்வளோ ருசியாக இருக்கும். சில டெக்னிக் நான் சட்னியில் செஞ்சுருப்பேன். அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். நார்மலாக அரைக்கிற சட்னி மாதிரி இருக்காது. நான் சொன்ன சின்ன 2-3 டெக்னிக் அதை மட்டும் சேர்த்து செய்யுங்க. இனிப்பு புளிப்பு காரத்தோட அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சின்ன வெங்காய சட்னி. இந்த சட்னி சின்ன வெங்காயத்தில் மட்டும்தான் செய்யணும். சுட இட்லி வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் வச்சு அரைக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணிலையும் அலசிட்டேன். இப்போ 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, வச்சு ருசிக்காக உரித்து எடுத்துட்டேன். 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, தோலை உரிச்சிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு உருண்டை சின்ன நெல்லிக்காய் உருண்டை புளி. இப்போ ஒரு காஞ்ச மிளகா ஒரு 5, 6, 7 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே போட்டு அரைங்க, நல்லாயிருக்கும். இனிப்புக்கு ஒரு துண்டு வெல்லம். நான் இந்த கார சட்னியில் புளிப்புக்கு புளி, இனிப்புக்கு வெல்லம் சேர்த்து அரைக்கிறேன். அதான் சட்னியோட சீக்ரெட்டு. கார சட்னியில் வெல்லம் வச்சு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இது இது மாதிரி 3/4 திட்டத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் வச்சு அரைக்கிறது சட்னியோட ஸ்பெஷல். இப்போ தாளிப்பு ஒன்று கொடுப்போம். சாதாரணமாக நம்ம வெங்காய சட்னிக்கு என்ன செய்வோம்? கடுகு போட்டு தாளிப்போம். வெறும் நல்லெண்ணெயை நல்லா காய வச்சு ஊற்றுங்க. இந்த சட்னியோட ருசிக்கு தனி சீக்ரெட்டான ருசிக்கு காரணமே இந்த தாளிப்பு வெறும் எண்ணெயை காய்ச்சி நல்லெண்ணெயை நல்லா சூடாக காய்ச்சிட்டு கொதிக்க அந்த எண்ணெய் சட்னியில் கொட்டிடுங்க. இது ருசியாக அலாதியாக தனியாக இருக்கும். கடுகு தாளித்தா அந்த ருசி வேறு. சின்ன வெங்காய சட்னிக்கு ருசி தூக்குதலுக்கு சேர்க்குற வெல்லமும் தாளிப்பு வெறும் எண்ணெயை நல்லா காய்ச்சி நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இந்த சட்னியை தாளித்து இட்லிக்கு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சொர்க்கம் எங்கன்னு அப்போ தான் தெரியும். அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். சாப்பாட்டு பிரியர்கள்லாம் இந்த வெங்காய சட்னியை வச்சு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் தனியாக எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். இந்த கார சட்னிக்கு தாளிப்பு எண்ணெயே போதும். கடுகு கிடையாது. இனிப்புக்கு வெல்லம், புளிப்புக்கு புளி, இனிப்பு புளிப்பு காரம்னு முச்சுவையோட இந்த வெங்காய சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக அந்த நாளே ரொம்ப நல்லாயிருக்கும். மனசுக்கு நிறைவாக இருக்கும். சாப்பிட்டு திருப்தி இருக்கும். சாப்பாட்டு பிரியர்களுக்குனே உள்ள அற்புதமான சின்ன வெங்காய கார சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.